இன்றைக்கி நம்ம சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளானட் மெர்க்யூரி, இது தமிழில் புதன்னு சொல்லுவாங்க. சன்னுக்கு மிக அருகில் உள்ள பிளானட் எதுனா அது மெர்க்யூரி தான். இது தன்னை தானே சுற்றி வரத்துக்கு 58 டேஸை எடுத்துக்குது. சூரியனை ஒரு டைம் சுற்றி வரத்துக்கு 88 டேஸை எடுத்துக்குது. சன்னுக்கும் மெர்க்யூரிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 57 கிலோமீட்டர். மெர்க்யூரிக்கு துணைக்கோள்கள் எதுவும் இல்லை. செகண்ட் பிளானட் வீனஸ், இதை தமிழில் வெள்ளின்னு சொல்லுவாங்க. இது சூரிய குடும்பத்திலேயே மிக வெப்பமான கோள். வீனஸோட சராசரி வெப்பநிலை 462 டிகிரி செல்சியஸ். வீனஸ் மெர்க்யூரியை விட ரொம்ப வெப்பமாக இருக்கும். ஏன்னா அது ஃபுல்லாக கார்பன் டை ஆக்சைடால் ஆனது. இது தன்னை தானே சுற்றி வரத்துக்கு 243 டேஸை எடுத்துக்குது. சூரியனை சுற்றி வரத்துக்கு 224 டேஸை எடுத்துக்குது. தேர்டு பிளானட் எர்த், இதை தமிழில் புவின்னு சொல்லுவாங்க. இது சோலார் சிஸ்டத்தில் 5th லார்ஜஸ்ட் பிளானட். எர்த்து தன்னை தானே சுற்றி வரத்துக்கு 24 ஹவர்ஸை எடுத்துக்குது. சன்னை சுற்றி வரத்துக்கு 365 டேஸை எடுத்துக்குது. சன்னுக்கும் எர்த்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 149 கிலோமீட்டர். எர்த்தோட துணைக்கோள் நிலா. ஃபோர்த்து பிளானட் மார்ஸ், இதை செவ்வாய்ன்னு தமிழில் சொல்லுவாங்க. இது சூரிய குடும்பத்திலேயே 2வது சிறிய கோள். மார்ஸோட மேற்பகுதியில் அயன் ஆக்சைடு காணப்படுவதனால இது நம்மளுக்கு சிவப்பு நிறத்தில் தோற்றம் தருது. அதனால் இதை நம்ம ரெட் பிளானட் அப்படின்னு சொல்கிறோம். மார்ஸ் தன்னை தானே சுற்றி வரத்துக்கு 24 ஹவர்ஸ் 37 மினிட்ஸ் எடுத்துக்குது. சன்னை சுற்றி வரத்துக்கு 687 டேஸை எடுத்துக்குது. சன்னுக்கும் மார்ஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 227 கிலோமீட்டர். ஃபிஃப்த்து பிளானட் ஜூபிட்டர், இதை தமிழில் வியாழன்னு சொல்லுவாங்க. இது சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய கோள். ஜூபிட்டர் ஃபுல்லாக கேஸால் ஆனதுனால இதை ஜெயிண்ட் கேஸ் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூபிட்டர் தன்னை தானே சுற்றி வரத்துக்கு 9 ஹவர்ஸ் 55 மினிட்ஸ் எடுத்துக்குது. சூரியனை சுற்றி வரத்துக்கு 11 இயர்ஸ் எடுத்துக்குது. அதாவது 4331 டேஸ். ஜூபிட்டருக்கும் சன்னுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 778 கிலோமீட்டர்ஸ். ஜூபிட்டருக்கு 67 சேட்டலைட்ஸ் இருக்குது. சிக்ஸ்த்து பிளானட் சேட்டர்ன், இதை தமிழில் சனின்னு சொல்லுவாங்க. சேட்டர்ன் இந்த சூரிய குடும்பத்திலேயே 2வது பெரிய கோள். இது அழகாக வளையல் மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதுனால இதை ரிங்டு பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தன்னை தானே சுற்றி வரத்துக்கு 10 ஹவர்ஸ் 34 மினிட்ஸை எடுத்துக்குது. சன்னை சுற்றி வரத்துக்கு 29 இயர்ஸ் 4 மந்த்ஸை எடுத்துக்குது. இதுக்கு 53 சேட்டலைட்ஸ் இருக்குது. சன்னுக்கும் சேட்டனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 1433 கிலோமீட்டர்ஸ். செவன்த்து பிளானட் யுரேனஸ், இதை தமிழ்லேயும் யுரேனஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. இதை நம்மளால் வெறும் கண்ணில் பார்க்க முடியாது. சன்னுக்கும் யுரேனஸ்க்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இந்த கோளுக்கு அதிகமான வெயில் கிடைக்காது. அதனால் ரொம்ப குளிர்ந்து காணப்படுகிறது. யுரேனஸ் தன்னை தானே சுற்றி வரத்துக்கு 17 ஹவர்ஸ் 20 மினிட்ஸ் எடுத்துக்குது. சன்னை சுற்றி வரத்துக்கு 30,589 டேஸை எடுத்துக்குது. இதுக்கு 27 துணைக்கோள்கள் இருக்குது. சன்னுக்கும் யுரேனஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 2872 கிலோமீட்டர்ஸ். எய்த்து பிளானட் நெப்டியூன், இதை தமிழ்லேயும் நெப்டியூன் தான் சொல்லுவாங்க. சன்னுக்கும் நெப்டியூனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 4495 கிலோமீட்டர்ஸ். இதனால் இதில் சூரிய ஒளி அதிகமாக படாது. ஸோ இதுலேயும் அதிகமான குளிர் இருக்கும். அதனால் இது கோல்டஸ்ட் பிளானட்டுன்னு சொல்லுவாங்க. நெப்டியூனில் தான் அதிகமாக காற்று வீசும். நெப்டியூன் தன்னை தானே சுற்றி வரத்துக்கு 16 ஹவர்ஸ் எடுத்துக்குது. சன்னை சுற்றி வரத்துக்கு 165 இயர்ஸ் எடுத்துக்குது. இதுக்கு 13 சேட்டலைட்ஸ் இருக்குது.